ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற ஒரு ராயல் சிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்தியாவிலேயே தாஜ்மஹாலுக்கு அடுத்து அதிகமாக பீப்புள் சுற்றி பார்க்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பேலஸ் தாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய ட்ராவல் விளாக் நம்ம சேனலில் தொடர்ந்து போட போகிறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கும் தேவை. வாங்க மைசூர் பேலஸோட அழகையும் மைசூர் பேலஸை பற்றின இன்ஃபர்மேஷனையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பேலஸ்க்கு வந்துட்டோங்க. இங்கே என்ட்ரன்ஸில் ஃபீஸ் நம்ம பே பண்ணணும். பெரியவங்களுக்கு 100 ரூபீஸ், சின்ன குழந்தைங்களுக்கு 50 ரூபீஸ் வாங்குறாங்க. மற்றபடி ஃபோட்டோஸ்க்கெலாம் அவங்க வாங்குறதில்ல. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு நாள் முழுக்க பார்த்தாலும் நமக்கு சலிக்கவே சலிக்காது. அவ்வளோ சூப்பரான இயற்கை அழகோட ஒன்றி செம்மையாக கட்டியிருக்காங்க பேலஸு. பாருங்கள், வெளியிலேருந்து பார்க்கும்போதே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பேலஸோட அழகை என்னால் வார்த்தையால் வர்ணிக்கவே முடியலைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தோடனே என்ட்ரானோடனே ராஜா காலத்தில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக, அந்த கேடயம் அப்புறம் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாமே கலைநயம் மிக்க பொருட்களாக இருந்தது. பார்க்கும்போதே இப்போது இருக்கிற பொருட்கள் எதுவுமே அப்போ இல்லை. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக பார்க்குறதுக்கே எல்லாமே சில்வர்லேயும் கோல்டுலேயும் செஞ்சதாக இருந்தது. இந்த மைசூர் பேலஸ் மொத்தமாக 125 ஏக்கர் பரப்பளவில் கட்டியிருக்காங்க. அப்போவே 42 lakhs ஆச்சான் இந்த பில்டிங் பில்ட் பண்ணுறதுக்கு. 1897 ஸ்டார்ட் பண்ணி 1912 தாங்க முடிச்சிருக்காங்க. 15 இயர்ஸாக அவ்வளோ பேரோட உழைப்பு இந்த பேலஸோட இணைஞ்சிருக்குங்க. பார்க்குறதுக்கு நகைப்பெட்டி மாதிரி காட்சியளிக்கிற இந்த பெட்டி எல்லாமே ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் இந்த பேலஸை விசிட் பண்ண வரப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்களாங்க. இந்த இடம் முற்றம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இங்கே தான் மல்யுத்தம்லாம் நடக்கும். அப்புறம் இளவரசர்களுக்கு பயிற்சி அளிக்கிற இடமாவும் இந்த இடம் தான் இருந்திருக்கு. அந்த சுற்றி இருக்க ஜன்னல் வழியாக தான் அரசகுல பெண்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கிளாஸ் கூட பாருங்கள், அவுட்டர் சில்வர்லேயே பண்ணியிருக்காங்க. மேலெல்லாம் வுட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிற்றரசர்களோட சேர் கூட சில்வர்லேயே பண்ணியிருக்காங்க. அந்த டோரில் கூட பாருங்கள் இவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே நமக்கு கண் தாங்க பத்தாது, அவ்வளோ 1000 கண் வேணும் போல். அவ்வளோ பார்க்குற இடம்லாம் பிரம்மாண்டவங்க. இங்கே பாருங்கள், சீலிங்லாம் எவ்வளோ சூப்பராக லைட் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. எலிஃபென்ட் ஸ்டாச்சு வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ மியூசியம் நிறைய வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வரிசையாக வச்சுருந்தாங்க. அடுத்து கோல்டுலேயே செஞ்ச பல்லக்கு இருந்ததுங்க. இதில் தான் ராஜா ஊர்வலம் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக 150 kg கோல்டுங்க. இது கிளாஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ ஒரு கலைநயத்தோட அப்படியே வாலில் ஃபிக்ஸ் பண்ணி இத்தனை வருஷம் அது அப்படியே உழைக்குதுன்னா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. இங்கே ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜன்னல்லே அவ்வளோ அழகான ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ராஜா கிருஷ்ணராஜ உடையாருங்க. இவங்க தான் நம்ம மைசூர் பேலஸோட ராஜ குடும்பத்தினர் இன்னும் இந்த அரண்மனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கீழே சென்டரில் ஒரு தர்பார் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே மேலே இன்னொரு தர்பார் இருந்தது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மெம்பர்ஸ் ஒரே நேரத்தில் உட்கார்ற அளவுக்கு இருந்தது. இங்கே தான் எல்லா விதமான கலை நிகழ்ச்சிகளும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தர்பாரில் தான் இந்த அரசகுல பெண்கள் மேலே இருந்து தான் அதை ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எங்கள் கூட ஒரு டூரிஸ்ட் கைடு வந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு சொன்னது. அடுத்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா மல்யுத்த மைதானம். இங்கே தான் எல்லா விதமான பயிற்சிகளும் நடக்கும் அரச குலத்தை சேர்ந்தவங்களுக்கு. மேலே சீலிங்லலாம் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெயிண்டிங்ஸு நுணுக்கமாக கலைநயத்தோடு பண்ணியிருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லலாம். பேலஸ்லேயே இந்த பிளேஸில் தான் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. பீப்புள் இந்த இடத்த விட்டு நகரத்துக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இங்கேயே அழகை ரசிச்சுட்டு மெய்மறந்து நின்றுட்டு இருந்தாங்க. காற்றும் ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்ததுங்க இந்த இடத்துல. இங்கே தான் ஈவினிங் டைமில் அரசவை எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் ரொம்ப ப்ளசண்ட்டாக காத்தோட்டமாக எல்லா ராஜாக்களும் சிற்றரசர்களும் இளவரசர்களும் இந்த தர்பாரில் தான் அரசவையை கூட்டுவாங்களாம். இந்த மைதானத்தில் நடக்கிற கலை நிகழ்ச்சிகளை மக்கள் வெளியிலேருந்தும் உள்ளே பார்க்கலாம். உள்ளே இருந்தும் வெளியில் அரசவை சேர்ந்தவங்க இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. டிசைனிங், லைட்டிங், பெயிண்டிங்னு பேலஸே களை கட்டுதுங்க. நாங்களும் இங்கே தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறையா எடுத்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. லைட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மக்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணமே இருக்காங்கங்க. இங்கே எப்போவுமே ஃபுல் டைமாக பிஸியாக இருக்கிற இடம்னா இதுதான்.
இங்கேருந்து கீழே இறங்கணும்னா ஸ்டெப்ஸ் கிட்ட ஒரு லிஃப்ட் இருக்குங்க, தர்பார் லிஃப்ட். இது வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆயிருக்கு, மேனுவலாக ஒர்க் ஆயிருக்கு அந்த காலத்தில். இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்லாம் போகிறதுக்கு நமக்கு அலோடு. நமக்கு பீப்புளுக்கு அலோட் கிடையாது, வெளியிலேருந்தே பார்க்கணும். அவங்க கயிறு மாதிரி கட்டியிருக்காங்க சுற்றியும். இங்கே வந்து தசரா பண்டிகை அப்போது யானைகளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கான அலங்கார ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருந்தது. இந்த ஆர்னமெண்ட்ஸ் வச்சு தான் யானைகளை வந்து அலங்காரம் பண்ணுவாங்களாம். அந்த யானைகள் அணிவகுப்புக்கு மத்தியில் ராஜாவை வந்து அந்த தங்க பல்லக்கில் தான் அழைச்சிட்டு வருவாங்களாம். அதுக்கடுத்து இந்த பேலஸோட இன்ஃபர்மேஷன்லாம் நிறைஞ்ச புக்ஸ் எல்லாம் புக் ஸ்டால் மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வர்றப்போ ஒரு பிரம்மாண்டமான மூவி பார்த்துட்டு வர்ற எஃபெக்ட் கிடச்சிதுங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டங்கள் நிறைய இந்த பேலஸில் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து படங்களில் தான் ரொம்ப வியந்து பார்த்துருக்கோம். நேரில் பார்த்தது எங்களுக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் மைசூர் பேலஸ் வர சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்க. வெளியில் வர்றப்போ மணி 4 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணுங்க. இனிமேல் அடுத்து எங்கே போகணும், என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் vlogல நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வரும். நம்ம சேனலோட எப்போவும் இணைஞ்சிருங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Until that, take care, bye bye. Stay tuned for my next video.